வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வெண்டைக்காய் குழம்பும் பர்ஃபெக்டான முறையில் ஒரு உளுத்தம் வடையும் செஞ்சுருக்கேங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். அதே டேஸ்ட்டு, அதே கிறிஸ்பியாக நான் செஞ்சுருக்கேன். இதில் இஞ்சியும் பச்சை மிளகா அதாவது வரமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், தேவையான மிளகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவு அரைச்சிட்டேங்க. உளுத்தம்பருப்பு மாவில் வந்து ஒரு பிடி அளவு நம்ம பச்சரிசி போட்டு ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு தான் நம்ம இது செஞ்சால் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும். ஒரு பிடி அளவு போட்டால் போதும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பிசைஞ்சாச்சு. உப்பும் போட்டாச்சுங்க. இப்போ எண்ணெயை கையில் தடவிட்டு இப்படி உருட்டணுங்க. அப்போ தான் அந்த எண்ணெயை கையில் ஒட்டினது நம்ம உருட்ட வரும். அப்போது அப்படியே நம்ம எண்ணெயில் சேர்த்திடலாம். அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்க அந்த ஷேப்பு. இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. எண்ணெய் தடவி நம்ம உருட்டுனா கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது மாதிரி நம்ம செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி. இப்போ நான் டேஸ்டியான கிறிஸ்பியான உளுத்த வடை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேங்காய் சட்னி இருந்தால் சாப்பிட்டுக்கலாம், வெறுமனே கூட சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு போலவே ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு குழம்பு செஞ்சுருக்கேங்க. அது எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். நான் வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், ஆயில் கொஞ்சமாக ஊற்றி கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். 3/4 பதத்துக்கு ஃப்ரை பண்ணால் போதுங்க. எடுத்து வச்சாச்சு. ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது, ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம அந்த அளவுக்கு வெண்டைக்காயை நம்ம இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்களன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போது பூண்டு போட்டாச்சு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணுங்க வெங்காயத்தை. கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறைய போடுங்க. பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்திருக்கேன். இப்போ தக்காளி பழம் 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவும் தக்காளி பழம் 2 பெருசாக போட்டால் போதும். இந்த குழம்பு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன், கிரேவி மாதிரி. இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் தக்காளி பழம் நல்லா கரைஞ்சிரும். இப்போ நல்லா தக்காளி பழம் வதங்கிடுச்சுங்க. இப்போது வதக்கி வச்ச வெண்டைக்காயை அதில் போட்டு அதுக்கு நம்ம குழம்பு பொடியும், குழம்பு பொடியும், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், குழம்புத்தூள் 1 ஸ்பூனுங்க, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூளும் போட்டாச்சு. போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் செட் ஆகிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருக்கணுங்க. வெண்டைக்காயும் அதுவும் நல்லா செட் ஆகணும், காரம் பிடிக்கணும் வெண்டைக்காய்க்கு. கொஞ்சம் நேரம் கழித்து நான் 5 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி, நிறைய தண்ணி ஊற்றி தண்ணி மாதிரி பண்ணிடாதீங்க. ஓரளவு கிரேவி மாதிரி வரணும். நம்ம தேங்காய் ஊற்றுறதில்ல, அப்படியே தேங்காய் ஊற்றாமல் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இது. ரொம்ப சாதத்துக்கு நல்லா இருக்குங்க, சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் தான் அங்கே புளி போடணும், நிறைய போட்டுறக்கூடாது. புளிக்குழம்புக்கு போடுற மாதிரி இதுக்கு புளி போடவே கூடாது, கொஞ்சமாக போடணும். புளி டேஸ்ட்டும் இருக்கணும் இதில். அப்போ தான் நல்லா ஒரு சாப்பிடும்போது உங்களுக்கே அந்த உணர்வு தெரியும், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதான்னு நினைப்பீங்க. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டாச்சு. போட்டு அவ்வளோதாங்க, கலந்து விட்டுட்டு நம்ம சிம்மில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டால் போதுங்க. எல்லாம் மசாலாலாம் செட் ஆகிட்டு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வந்து கடைசியாக நான் அவேர்னஸ்க்காக சொல்கிறேங்க, இந்த மாதிரி காரக்குழம்பு அது மாதிரி ஏதாவது செஞ்சிங்களன்னா, கறி குழம்பு, இந்த நல்லெண்ணெயை மட்டும் ஊற்ற மறக்கவே மறக்காதீங்க. இப்போ நான் அடிக்கடி நல்லெண்ணெய் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்குறேன். ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் தீரும். எவ்வளோ நல்லெண்ணெய் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்கள் செக்கு எண்ணெயை வாங்கி வச்சுக்கோங்க. குழம்பு செஞ்ச பிறகு கடைசியாக ஊற்றுங்க. எவ்வளோ ஊற்றினாலும் ஒன்றும் ஆகாதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு நம்ம செஞ்சால் போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க.